பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ரூத் புத்தகத்திலிருந்து கடந்த மாதம் நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்தோம். ரூத் புத்தகம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது, அதனுடைய ஆசிரியர் யாராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும், அடுத்து அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றதும், அந்த புத்தகத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றதும், அது புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவேறப்பட்டது அப்படின்ற ஒரு கம்பேரிசனும் நம்ம பார்த்தோம். அடுத்து மோவாப்பியர்கள் யார், இந்த ரூத் என்ற பெண்மணி யாருடைய வம்சத்துல இருந்து வந்தவர்கள், அவர்கள் மோவாப்பியருடைய அந்த பின்னிலையிலிருந்து வந்தவர்கள் அப்படின்றதும், மோவாப்பிய வம்சம் எங்க இருந்தது, அடுத்து மோவாப்பியருடைய தேசம் எங்க இருக்குது அப்படின்ற சில காரியத்தையும் நம்ம பார்த்தோம். கர்த்தர் மோவாப்பியர்களை எந்த விதத்துல அவர் வேதாமத்துல உபாகம புத்தகத்துல இவர்கள் வேசியின் பிள்ளைகள் அப்படின்றதும், அது இல்லாம 10 தலைமுறை இவங்க சபையில சேர்த்து கொள்ளப்படாது அப்படின்ற ஒரு காரியத்தையும் ஆண்டவர் சொன்ன அந்த விதத்தையும் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அதே போல மோவாபியர்களுடைய குணநலங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க, தாவீது ராஜா காலத்துல கூட அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் அப்படின்றதும், அதே நேரத்துல கர்த்தர் வேதாமத்துல சொன்ன ஒரு வாக்குறுதி இன்றளவும் 1948ஆம் ஆண்டு இஸ்ரவேல் புதிய தேசமா உருவாகுற வரைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசத்தின் அமைப்புக்குள்ள மோவா தேசத்தினுடைய அந்த சிறு பகுதி கூட வரல அப்படின்றதையும், அது உபாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன் அப்படின்ற அந்த வாக்கு இன்றளவு நிறைவேறுறது அப்படின்ற ஒரு காரியத்தோட நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல மோவாப்பியர்களுடைய தெய்வம் காமேசு, சில இடங்களிலே கோமேஸ் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கும். அது என்னாமத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சில காரியங்களை நம்ம வேதாமத்தின் பின்னிலையில என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். இன்னைக்கும் கூட நம்ம சாப்டருக்குள்ள போயிடலாம். இது இவ்வளவு பேக்ரவுண்டு ஒரு கிளாஸ் முழுவதும் போயிடுச்சு. இந்த முதலாவதாக முதல் சாப்டர்ல 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த காரியத்துல நம்ம வேதாமத்துல என்ன கற்றுக்கொள்ள போறோம், அதே நேரத்துல அது நம்முடைய வாழ்க்கையில அது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் என்ன, எது செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். இந்த சாப்டர்ல இந்த 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனத்துக்கு நான் வைத்த தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தினுடைய தவறான முடிவினால் வந்த பல துன்பங்கள் அல்லது பல இறப்புகளும் கூட சொல்லலாம், அல்லது பல சோதனைகளும் கூட நம்ம சொல்லலாம். தவறான ஒரு முடிவு எடுத்த ஒரு குடும்பத்தினுடைய நிலைமை தேவனுடைய திட்டத்திலே வேறுபட்ட நிலைமையில சில முடிவுகள் எடுக்கும் போது வந்த சில இடர்பாடுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த புத்தகத்துல பார்க்கலாம். முதலாவதாக நம்ம வாசிக்கும் போது 1ஆவது வசனத்திலே வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த புத்தகத்துல நான் சொல்லும் போதே இந்த புத்தகம் நியாயாதிபதிகள் காலத்திலே நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம் அப்படின்றத நான் சொன்னேன். நியாயாதிபதிகள் கிட்டத்தட்ட 400 வருடங்கள் அவங்க நியாயம் தீர்த்து வந்தாங்க. அப்ப இங்க அந்த காலத்துல அப்படின்றது ஒரு நாள் அல்லது 2 நாள் அல்ல, அந்த காலகட்டத்துல அந்த விசாரிக்கும் அந்த காலத்துல ஒரு பகுதியில தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். உலகெங்கும் பார்க்கும்போது ஆதியாமத்துல இருந்து பார்க்கும்போது பல காலகட்டங்களில் பஞ்சங்கள் வந்திருக்கிறத நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆனா இந்த தேசத்துல இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசம்னு அடையாளம் காணப்பட்டிருக்கு வேதாமத்துல. அப்படி இருக்கும்போது இந்த தேசத்துல ஒரு பஞ்சம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் இந்த தேசத்தை விசாரிக்கிற தேசம், கர்த்தர் ஆதரிக்கிற தேசம். அதே நேரத்துல இந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்றுன்ற அந்த ஒரு வார்த்தை கேட்கும்போது இங்க ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கு பின்னால நடந்திருக்கு அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. அப்ப வாக்களிக்கப்பட்ட தேசத்துல பஞ்சம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆபிரகாம் நாட்கள்லயும் பஞ்சம் இருந்துச்சு. அதை நம்ம ஆதியாகமம் 12ஆவது அதிகாரத்துல பாக்குறோம். ஈசாக் காலத்திலையும் பஞ்சம் வந்துச்சு, அது ஆதியாகமம் 26ஆவது அதிகாரத்துல பாக்குறோம். யாக்கோபுடைய நாட்கள்ல கூட பஞ்சம் இருந்துச்சு, அது நம்ம ஆதியாகமம் 46ஆவது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். இப்படி பஞ்சங்கள் இருந்தாலும் கூட இவர்கள் இந்த தேசத்துக்கு அவர்கள் அந்த தேசத்துலதான் இருந்தாங்க, அவங்க சஞ்சரித்தாங்க. சில நேரங்கள்ல வேற இடங்களுக்கு போய்
அவங்க வாழ்ந்ததையும் நம்ம பார்க்கிறோம். திருப்பி பழைய இடத்துக்கும் வந்ததையும் நம்ம கவனிக்கக்கூடிய ஒண்ணா இருந்தது. அப்ப பஞ்சம் அப்படின்ற வார்த்தைய நம்ம சொல்லும்போது, தேசத்துல வந்து விக்கிரக ஆராதனையும், கலகமும் பெருகும்போது தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் அப்பம் என்னும் ஆதரவுகோல அவர் வந்து முறிச்சிடுறாரு. அத வந்து நம்ம உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா, இந்த 28 அதிகாரம் முழுவதும் தேவனுடைய ஒரு சாபமா இருக்கிறத நம்ம நீ வந்து அ கீழ்ப்படியாமை நிமித்தமாக, விக்கிரக ஆராதனை நிமித்தமாக, வேசித்தனத்தின் நிமித்தமாக பல பல காலகட்டங்கள்ல பல பல சாபங்களையும் கர்த்தர் சில நேரத்துல என்ன பண்ணிடுறாரு, அழிச்சும் போடுறத நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்ம ஆ உபாகமம் 28ஆம் அதிகாரத்த எடுத்து முழுவதுமா நம்ம வாசித்தோம்னா, அங்க தேசம் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டால் சாபம் வரும் அப்படின்றத அவர் மேற்கோள் காமிக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா வந்து 28ஆம் அதிகாரம் 38லிருந்து 40 வசனத்த நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அங்க சாபமான சில வார்த்தைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேசம் வந்து கர்த்தருக்கு விரோதமாக செல்லும்போது, சாபம் அதன் நிமித்தமாக பஞ்சம் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல விக்கிரக ஆராதனை பெருகும்போதும் கூட, போ விக்கிரக ஆராதனை போன்ற பல பாவங்கள் பெருகும்போதும் கூட கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, தேசத்தின் வானத்த அடைச்சு போடுறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் வேதாகமத்துல இது நமக்கு தெரிந்த ஒரு காரியமாகும். அப்ப இந்த ரூத் புத்தகத்திலும் கூட பஞ்சம் வந்தது என்ற அந்த ஒரு செய்தியோட தான் அந்த முதல் வசனம் துவங்குறத பார்க்கிறோம். நியாயாதிபதி காலம் அப்படின்ற அந்த ஒரு காலம் வந்து நான் முதலே சொல்லப்பட்டபடி அந்த காலத்திலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நியாயாதிபதிகள் புத்தகத்தை நம்ம முழுதுமா வாசித்து பார்த்தா 15க்கு மேற்பட்ட நியாயாதிபதிகள் பல நிலைமைகளிலே அவர்கள் நியாயம் விசாரித்து அவர்கள் கிட்டத்தட்ட கர்த்தருக்கும் மக்களுக்கும் இடையே இருந்து அவர்களை திருத்துவதற்கும் தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் பல முயற்சிகள் ஏற்படுத்துறத நம்ம வேதத்துல படிச்சிருக்கிறோம். இப்ப நியாயாதிபதிகள் 16 வரை நம்ம பார்த்தோம்னா அது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற ஒரு காலகட்டமா இருக்கிறது. நியாயாதிபதிகள் 17, 18 நம்ம வந்து வாசித்தோம்னா அங்க வீட்டுல இருக்கும்போது நீங்க இந்த 2 அதிகாரத்தை மட்டும் வாசித்து பாருங்க. 17, 18 பாத்தீங்கன்னா அங்க போய் வாசித்தும் போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரக ஆராதனை வந்ததை நம்ம பாக்குறோம். அதாவது ஒரு லேவியன் கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டிய ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா அங்க பார்க்கும்போது விக்கிரக ஆராதனைக்கு அவர் செய்யறத வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அதுல வந்து பார்க்கும்போது அந்த 17ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வாசித்தோம்னா மீகா அப்படின்ற ஒரு எப்ராயிம் தேசத்துல வந்து ஒருவன் அவன் வந்து என்ன பண்றான் ஒரு விக்கிரகத்தை உண்டாக்குறான். உண்டாக்கி அதற்கு அந்த விக்கிரகத்தை கவனிக்கிறதுக்கு ஒரு லேவியனை வந்து ஆசாரியரா நியமிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப லேவியன் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லேவியர்கள் வந்து கர்த்தருக்கென்று பணிவிடை செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். அப்படி இருக்கும்போது அவர் செய்த கையினால் செய்யப்பட்ட விக்கிரகத்துக்கு பணிவிடை செய்வதற்கு ஒரு லேவியனை நியமிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன ஒரு துக்கமான ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். இது மட்டும் கிடையாது. 17, 18 எல்லாம் அவர்கள் செய்த பாவங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 19, 20 வசனத்தை நம்ம வாசித்தோம்னா அங்கு ஒரு பெரிய கலகம் உண்டாறதா பார்க்க முடிகிறது. வேசித்தன பாவங்கள் கலகம் உண்டாகி என்ன ஆகிறது அப்படின்னா பென்யமின் கூத்திரத்துல உள்ள அநேக பேர் மரணம் அடைகிறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் இந்த ரூத்தின் சரித்திரம் வந்து நடைபெற்றிருக்கிறது. அப்ப தேசத்துல பாவத்தின் நிமித்தமாக என்ன ஆயிருது பஞ்சம் உண்டாகிறத பார்க்கிறோம். கர்த்தர் வந்து ஆசீர்வதித்த தேசம், கர்த்தர் வந்து விசாரித்த தேசம், கர்த்தர் ஆதரித்த தேசம், பாலும் தேனும் ஓடின அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. இது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலகட்டத்துல பஞ்சம் வந்து உண்டாயிட்டு. அடுத்த லைனை நம்ம வாசித்தோம்னா அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன். அப்ப இங்க பார்க்கும்போது ஒரு வெறும் பெத்லெகேம் அப்படின்னு சொல்லிப்பட்டிருக்கலாம். பட் இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா யூதாவில் உள்ள பெத்லெகேம் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம இங்க பாக்குறோம். அப்படின்னா என்ன பெத்லெகேம்ல எல்லாருக்குமே நமக்கு தெரியும் என்ன மீனிங் அப்படின்னா அப்பத்தின் வீடு அப்படின்ற ஒரு அர்த்தம் கொண்ட ஊர் தான் என்னது பெத்லெகேம். அப்ப இந்த பெத்லெகேம் வந்து யோசுவா வந்து பங்கு போட்டு கொடுக்கும் போது யூதா கோத்திரத்துக்கென்று கொடுத்த ஒரு இடம் தான் என்னது இந்த யூதேயாவில் உள்ள பெத்லெகேம். இதை யோசுவா 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யூதா கோத்திரத்துக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த பெத்லெகேம் இப்ப எருசலேமில இருந்து இந்த பெத்லெகேம் வந்து பார்த்தோம்னா ஒரு 6 மைல் தெற்கு பகுதியில தான் இது வந்து காணப்படுகிறது. இந்த பகுதியில தான் யாக்கோபுடைய மனைவியாகிய ராகேல் வந்து புதைக்கப்பட்டது இந்த பெத்லெகேம்ல தான். இத வந்து நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தாவீது வந்த பிறகு இந்த பட்டணத்தை என்ன பண்றாங்க இத வந்து தாவீதின் பட்டணமா மாறிவிட்டதை நம்ம பார்க்க முடிகிறது.
அதே போல மீகா கூட இந்த பெத்லேமை பத்தி சொல்லுவாரு. தீர்க்க தரிசனமா சொல்லும் போது மீகா 5:2 நம்ம வாசித்தோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து யூதாவில் உள்ள பெத்லேஹேமிலே பிறப்பார் என்ற அந்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது இந்த யூதாவில் உள்ள பெத்லேஹேம் தான். அப்ப இப்படி பிரிச்சு சொல்லும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா கண்டிப்பா 2 பெத்லேஹேம் இருக்குது. அதுல ஒரு பெத்லேஹேம் தான் என்னது இந்த யூதாவில் உள்ள பெத்லேஹேம். அதே போல மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஏரோது வந்து குழந்தைகளை கொலை செய்தல் அதுவும் இந்த யூதாவில் உள்ள பெத்லேஹேம் தான். அப்ப ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடம் தான் என்னது இந்த யூதயாவில் உள்ள பெத்லேஹேம். அப்ப அதுல உள்ள ஒரு மனுஷன் அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேஹேம் ஊரானாகிய ஒரு மனுஷன். சரி, ஒரு பெத்லேஹேம் யூதாவில் உள்ள பெத்லேஹேம். இரண்டாவது பெத்லேஹேம் எது அப்படின்னா செபுலோனு கோத்திரத்துக்கு கொடுத்த ஒரு பெத்லேஹேம் தான் என்னது அது இன்னொரு பெத்லேஹேம். இது வந்து பார்த்தோம்னா யோசுவா 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல செபுலோனுக்கு என்று பிரித்து கொடுத்தப்பட்ட ஒரு பெத்லேஹேம். அது வந்து வெறும் பெத்லேஹேம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லப்படுகிறது. அப்ப 2 பெத்லேஹேம் இருக்குது. யூதாவில் உள்ள ஒரு பெத்லேஹேம் ஒண்ணு, இன்னொன்னு செபுலோனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெத்லேஹேம். அப்ப இதுதான் அந்த ஒரு காரியம். இங்க யூதாவில் உள்ள பெத்லேஹேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம இங்க வாசிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கு பின்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அப்படின்றத வாசிக்கிறோம். பைபிள் ஸ்டடி படிக்கும் போது நம்ம இப்படி ஒவ்வொரு வசனமாய் படித்து அதனுடைய பேக்ரவுண்ட படிச்சு வந்தாதான் நம்ம வேதத்துல என்ன கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத நம்ம படிக்க முடியும். அப்ப இந்த புத்தகத்தை வந்து பார்த்தோம்னா ஒரு 10 பாட்டா பார்த்தோம்னா நம்ம இந்த வசனம் முழுவதும் நம்ம என்ன பண்ணிடலாம், நிறைய காரியங்கள் கத்துக்கொள்ளலாம். அதே நேரத்துல நம்ம பேக்ரவுண்டோட படிக்கும் போது இந்த புத்தகம் நமக்கு மறக்காம இருக்கும். ஓகே, இப்ப நான் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி அந்த 1ஆம் வசனம் தான். இப்ப ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். சஞ்சரித்தல் அப்படின்றது என்னது, ஒரு டெம்பரவரியா போய் வாழ்ற இது. நிரந்தரமா போகணும்னு நினைக்கல, ஜஸ்ட் போறோம், அப்புறம் நம்ம திரும்பி வருவோம், சொந்த ஊருக்கு திரும்பி வருவோம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் முதல் வசனத்திலே அந்த மனுஷன் என்ன பண்றாரு, அந்த மோவாப் தேசத்திலே போய் பஞ்சத்தின் நிமித்தமாக என்ன பண்றாரு, அப்பத்தின் வீட்டை விட்டு விட்டு பஞ்சத்தின் நிமித்தமாக ஒரு சாபத்தின் நாட்டுக்கு போறத நம்ம பார்க்க முடிகிறது. மோவாப் தேசத்தை பத்தி போன இன்ட்ரோடக்ஷன்லயே நான் சொன்னேன். அதே போல இந்த சஞ்சரித்தல் வந்து நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் கூட பல இடங்கள்ல போய் இதே மாதிரி சஞ்சரித்தார் அப்படின்றத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாம் சஞ்சரித்தான் அப்படின்ற அந்த வார்த்தை கூட கிட்டத்தட்ட 8 முறை வேதத்துல பதிவிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்புறம் பஞ்சம் தீர்ந்தவுடன் வந்துடலாம் அப்படின்ற எண்ணத்துல போய் தான் அவர்கள் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் எங்கு போய் வாழ்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மோவாப் தேசத்துல போய் அவங்க என்ன பண்றாங்க, சஞ்சரிக்கிறாங்க. அப்ப மோவாப் இடத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். மோவாப்பியர்கள் யாருடைய வம்சத்துல, லோத்தினுடைய பெண்ணுடைய அந்த காரியத்திலிருந்து வேசித்தன மார்க்கமாய் பிறந்த சந்ததியர்கள். கர்த்தர் உபாகமத்திலே இந்த சந்ததிகளை என்ன சொல்லியிருக்காரு, 10 தலைமுறை வரை இவங்களை நம்ம சபையிலே சேர்த்து கொள்ள கூடாது அப்படின்றத ஒரு காரியத்தை நிரந்தரமா சொல்லியிருக்கிறாரு. இந்த மக்களோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கலக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமா இருக்கு. இவர்கள் வேசியின் பிள்ளைகள், இவர்களை நாம் சபையிலே சேர்த்து கொள்ள கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சாபமான சந்ததியாரிடத்திலே அப்பத்தின் வீட்டிலிருந்து ஒரு குடும்பம் எங்க போகுது, இந்த சாபமான ஒரு தேசத்துக்கு போறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இவர்கள் யாரை வழங்கினார்கள் தெரியும், காமேஷ் என்ற ஒரு விக்கிரகத்தை வழங்கினார்கள். அதுக்கு வந்து நரபலி கொடுக்குறாங்க. 2வது இந்த மோவாபியர்களை பத்தி தீர்க்கதரிசிகள் வந்து நிறைய காரியத்தை வந்து சொல்றாங்க. எரேமியா, ஏசாயா போன்ற எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த மோவாபியர்களை குறித்து நிறைய காரியங்களை வந்து சொல்லி இருக்கிறதையும் நம்ம வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான தேசத்துக்கு இந்த யூதயாவில் உள்ள பெத்லேஹேமில் உள்ள ஒரு ஒரு மனிதன் என்ன பண்றாரு, அங்க போறத நம்ம பாக்குறோம். 2வது வேர்ஸ் வந்து வாசிக்கும் போது அந்த மனுஷன் பேர் எலிமலேக்கு அப்படின்றத பாக்குறோம். இந்த எலிமலேக்கு என்ற பெயருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மை காட் இஸ் கிங், அதாவது தேவன் தான் என்னுடைய அரசர் அப்படின்ற ஒரு அர்த்தம் உள்ள ஒரு பெயர் உள்ள ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, ஆனா அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அவருடைய வாழ்க்கை வந்து இருக்கல. அப்ப தேவன் தான் என்னுடைய அரசர் அப்படின்ற ஒரு பேர் அர்த்தம் உள்ள ஒரு எலிமலேக்கு. நியாயப்பிரமாணத்தின் போது படி நம்ம பார்த்தோம்னா பஞ்சம் வந்தா என்ன பண்ணணும், கர்த்தரிடத்துல வரணும்,
அதுக்காக நம்ம தப்பி ஓடக்கூடாது, பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை தான் உபாகமத்துல பெரிய நிலைமையில சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க பஞ்சம் வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னா, செழிப்பான ஒரு தேசத்தை கண்டு என்ன பண்றாரு, அந்த எலிமலைக்கு ஓடி போறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஓகே, அடுத்ததாக அவருடைய மனைவி பேர் என்ன? அவன் மனைவியின் பேர் நகோமி அப்படின்னு போட்டிருக்கு. நகோமி என்றால் இனிமையானவள் அப்படின்ற ஒரு அர்த்தம். ஒரு இன்பமான ஒரு நகோமி என்ன பண்றாங்க, மோவாப் தேசத்துக்கு போயிட்டு வந்தோடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பேரை அவங்களே மாத்திடுறாங்க. நான் ஒரு கசப்பானவள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, அங்க போனது நிமித்தமா அவருடைய வாழ்க்கை கசந்து தனித்தவள் ஆயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, என் பேரு கசப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. யாரு, நம்மளா தேடிக்கிட்ட ஒரு கசப்பு. இது அப்பத்தின் வீட்டிலே இன்பமாய் இருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களிலே நம்ம சுயமாய் துணிந்து சில காரியங்களை செய்யும் போது எப்படி ஆயிருது, வாழ்க்கை கசப்பா மாறிடுது. இதுக்கு யார் பொறுப்பு? கர்த்தர் பொறுப்பு இல்ல, நாம தான் பொறுப்பு. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கும் போது, சிச்சையை அனுமதிக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே அவசர அவசரமா சில முடிவுகளை எடுத்து என்ன பண்ணிடுறோம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம விளைவுகளை ரொம்ப மோசமா கசப்பாக்கி விட்டுறோம். அதே செய்த இந்த குடும்பம் என்ன ஆயிடுச்சு, அருமையாய் பேர் வச்சிருக்கிறாங்க, மை காட் இஸ் கிங் அப்படின்னு சொல்லி, என் தேவன் தான் என்னுடைய அரசன் வச்சிருந்தாங்க. இனிமையானவள் அப்படின்னு சொல்லப்பட்ட, மதுரமானவள் அப்படின்னு சொல்லப்பட்ட அவளுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, கசப்பா அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, மாத்தினதை நம்ம பாக்குறோம். அடுத்ததா அவருடைய பிள்ளைகள் பெயர்கள் சொல்லப்படுகிறது. 2 குமாரரில் ஒருவர் பேர் மக்லோன், மற்றவன் பேர் கிளியோன் அப்படின்ற ஒரு பேர். இந்த மக்லோன் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நோய் பிடித்தவன் அப்படின்றது ஒரு அர்த்தம். நோய் பிடித்தவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. கிளியோன் அப்படின்னா என்னன்னா, அவனுடைய வல்லமை குறைந்து கொண்டே போகிறது அப்படின்ற ஒரு அர்த்தம். அதாவது ஒரு அழிவை நோக்கி அவனுடைய காலம் போகிறது அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அவனுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல ஒரு அப்பா அம்மா, மை காட் இஸ் மை கிங் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு மீனிங் உள்ள ஒரு தகப்பன், இனிமையானவள் மதுரமானவள் என்று சொல்லப்பட்ட ஒரு அம்மா, அவருடைய பெயர்கள் எவ்வளவு அர்த்தமுள்ளதாய் வைத்திருந்தார்கள். ஆனா அவருடைய பிள்ளைகளுடைய பெயர் எப்படிப்பட்டதா இருந்துச்சு, நோய் பிடித்தவனும் வல்லமை குறைந்து கொண்டு போகிறவனுமாய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எதனால இப்படி பேர் வைத்தார்கள் நமக்கு தெரியல அந்த காலங்கள். ஆனா வைக்கப்பட்ட பெயர்கள் எல்லாமே தேவனுடைய அந்த ஒரு அர்த்தம் உள்ளதாகவும், அதே நேரத்தில் அவர்களுடைய குணநலங்களை பிரதிபலிக்கிற ஒரு பெயர்களாகத்தான் நம்ம வேதத்துல வாசித்தோம். ஆனா இந்த 2 பிள்ளைகளுடைய பெயர்கள் என்ன இருக்கு, இப்படி கவனிக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து, யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அப்ப இதுல அதே மாதிரி சொல்லப்படுகிறது, யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய. இந்த எப்ராத்தா அந்த காலத்துல ஆதியாகம புத்தகத்திலையும் கூட நம்ம வாசிக்கிறோம், எப்ராத்தியர்கள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். இது யார் அப்படின்னா, இவர்கள் இந்த பெத்லெகேமில் உள்ளவர்களை தான் எப்ராத்தியர்கள் அப்படின்றத ஆதியாகமத்துல பதிவிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். சில நேரங்கள்ல மீகாலையும் கூட சொல்லப்பட்டிருக்கும் எப்ராத்தியர்கள் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்க முடியும். அப்ப முதல் வசனத்துல அங்க போய் சஞ்சரிக்கலாம் தான் போயிருக்கிறாங்க. 2வது வசனத்துல என்ன ஆயிடுச்சு, இருந்து விட்டார்கள். பஞ்சத்து நிமித்தமா போயிருந்துக்கலாம். ஆனா திருப்பி என்ன பண்ணியிருந்திருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனா போனவர்கள் அங்க என்ன ஆயிடுச்சு, இருந்து விட்டார்கள். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலைமை, எத்தனை வருஷம் இருந்தார்கள் பார்த்தா, அந்த 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருந்துட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, முதல் வசனத்திலே சஞ்சரிக்க தான் போனாங்க, 2ஆம் வசனத்துல போய் இருந்து விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை பஞ்சம் சரியான உடன் வந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாம என்ன ஆயிடுச்சு, அங்க இருந்து விட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப முதலாவதாக அந்த மோவாப் தேசத்துக்கு நம்ம போயிருக்கவே கூடாது. அவர்கள் மேல் கர்த்தர் பயங்கர ஒரு கோபம் உள்ள தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தார்கள் மோவாபியர்கள் கடைசி சாலமோன் ராஜா முதற்கொண்டு அவர்கள் அந்த மோவாபிய பெண்கள் வசம் செய்து கடைசியில வீழ்ந்து போய் நிறைய அந்த காமேசுக்கு பலிபீடம் கெட்டி இருக்கிறதையும், அது பின்னாட்கள்ல யூதாவில் உள்ள அந்த யோசியா ராஜா அந்த பலிபீடத்தை எல்லாம் தகர்த்து போட்ட அந்த காரியத்தை எல்லாம் மிக ஒரு வஞ்சகமுள்ள ஒரு மோவாப்பிய பெண்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இவர்களோடு நம்ம போய் என்ன பண்ணிருக்க கூடாது, அந்த தேசத்தை எட்டியே பார்த்திருக்க கூடாது. இன்னைக்கும் கூட கர்த்தர் நமக்கு சில அநேக உலகத்துல வாழும்போது சில காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, ஏன்னா நம்ம ஒளியின் பிள்ளைகள், நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மள ஒரு தனித்துவமாய் வைத்திருக்கும் போது நம்ம வேசி பிள்ளைகள் மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது,
நடக்கக்கூடாது. அப்ப மோவாபியர்கள் மிக மோசமானவர்கள், அவர்களோடு போயிருக்க கூடாது. அவர்கள் விக்கிர ஆராதனைக்காரர்கள். என்னாகும் 22ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் விக்கிர ஆராதனைக்காரர்கள், காமேசுக்கு வணங்குறவர்கள். அடுத்து என்ன முக்கியமா ராஜாக்கள் புத்தகத்துல பாத்தீங்கன்னா, அந்த மோவாபியர்கள் மனிதர்களை நரபலி கொடுக்கக்கூடியவர்கள். என்னாகும் 25ல நம்ம வாசித்தோம்னா, இவர்கள் இஸ்ரவேலர்களை வேசித்தன பாவத்துக்கு உட்படுத்தியவர்கள். அப்படிப்பட்ட ஏன்னா பிலேயாமை கூட்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு சொல்லும் போது அது கர்த்தர் ரொம்ப தடுத்தது நிமித்தமாக அந்த மோவாபிய பெண்கள் என்ன பண்றாங்க, இஸ்ரவேலர்களை வேசித்தன பாவத்துக்கு உட்படுத்துறத நம்ம பாக்குறோம். சோ இன்னும் பல காரியங்கள் நம்ம வாசிட்டே போனோம்னா நிறைய காரியங்கள் மோவாபியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அப்ப கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தர் போக கூடாது அப்படின்ற ஒரு தேசம், அந்த தேசத்துல போய் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? அல்லது சாபத்தை தான் நம்ம கொண்டு வர முடியும். இதுதான் இந்த 2 வசனத்துல இருந்து நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். 3வதாக பார்க்கும்போது நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். என்னாச்சு, போகக்கூடாதுன்ற தேசத்துக்கு போன உடனே முதலாவதாக வந்த விளைவு என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்லலாம் இறப்பு என்பது எல்லாருக்கும் இட்டது தானே அப்படின்னு. ஆனா இங்க 3வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அப்ப இப்ப என்ன பண்றாங்க, நகோமி இருக்கிறா, அவளுடைய 2 குமாரர்கள் மாத்திரம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ கொஞ்ச காலகட்டத்துல அவர்கள் இறந்து போனார்கள். நகோமி கணவனை இழக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல என்னாச்சு அப்படின்னா, மக்லோன் கிளியோன் அதுலயும் பார்க்கும்போது நகோமி தன் கணவனை இழக்கிறாங்க. மக்லோன் கிளியோன் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க தகப்பனை இழந்து போறாங்க. அப்ப அடுத்ததாக 4வது வசனத்துல பார்க்கும்போது இவர்கள் மோவாபில இல்ல, சரி ஒரு இழப்பு வந்துருச்சு, அப்பயே நகோமி சுதாரிச்சு என்ன பண்ணியிருந்திருக்கலாம், திருப்பி வாங்க நம்ம அப்பத்தின் வீட்டுக்கு நம்ம தேசத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணியிருந்திருக்கலாம், கிளம்பி வந்திருக்கலாம். அப்பையும் கூட சுதாரிக்கல. என்ன ஆச்சு 4வது வசனத்துல, இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவர் பேர் ரூத். இந்த ஓர்பால் அப்படின்ற பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு கடினம் உள்ளவள் அப்படின்ற ஒரு அர்த்தமா இருக்குது. ரூத்ன்ற பேருக்கு நட்பு அப்படின்ற ஒரு அர்த்தமா இருக்குது. அப்ப அங்க ஏறக்குறைய என்ன பண்றாங்க, 10 வருஷம் அங்க வாசம் பண்ணதை பாக்குறோம். முதலாவது மோவாபியர்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு வேதம் நேரடியா சொல்லாட்டாலும் 23ஆம் அதிகாரத்துல நம்ம ஃபர்ஸ்ட் 2வது வசனத்துல வாசித்து பார்த்தோம்னா, உபாகமம் 23:2 வாசிக்கும்போது வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லப்படுது. அப்ப இது ஒரு தேவன் விரும்பாத காரியம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகளோட மட்டும்தான் இணைக்கப்படணும். அப்ப வேசியின் பிள்ளைகளோடு என்ன பண்றாங்க, இணைக்கப்படுறாங்க. அப்ப மனைவிகளை தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள். இப்ப மூல மொழிபெயர்ப்பு அதுல பார்க்கும்போது, அதே நேரத்துல ஆங்கிலத்திலையும் பார்க்கும்போது they took for themselves அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த பசங்க என்ன பண்றாங்க, அந்த மக்லோன் கிளியோன் என்ன பண்றாங்க, தங்களுக்கு என்று அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, மோவாபிய அந்த பெண்களை அவங்களே கல்யாணம் பண்ணிக்க. ஒருவேளை தாயினுடைய அனுமதி இல்லாம கூட இவங்க திருமணம் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை தாய் எச்சரித்து இருப்பாரு, வேணாம்ப்பா ஏற்கனவே அப்பாவை இழந்துட்டோம் அப்படின்னு கூட எச்சரித்து இருக்கலாம். எதுவும் நமக்கு சொல்லப்படல. சோ ஏற்கனவே கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் இருந்து வந்தோம், தந்தைய என்னாச்சு, அதை விட்டுட்டு நம்ம வேற தேசத்துக்கு வந்தோம், தந்தையை இழந்துட்டோம் அப்படின்னு கூட அவங்க என்ன பண்ணிருக்கலாம், எச்சரித்திருக்கலாம். பாட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பெண் கொண்டார்கள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். சோ உபாகம் 7:3 கூட சொல்லப்பட்ட இப்படி என்னது எச்சரிப்பு. அவர்கள் அதை என்ன பண்ணல, அந்த எச்சரிப்பை அவங்க ஏறெடுக்க அதை செவி சாய்க்கல. அதன் நிமித்தமாக இப்படிப்பட்ட வேசி காரியத்தை செய்யும் போது உபாகம் 28:18 நம்ம வாசித்தோம்னா, கர்த்தர் அவர்களுடைய கற்பத்தை என்ன பண்ணாரு, அடைத்து வைத்தார். அப்ப என்ன, அவருடைய அந்த செயல்களின் நிமித்தமாக ரூத்துக்கோ ஓர்பாலுக்கோ என்ன இல்லைங்க, குழந்தை இல்ல. இப்ப சொந்த தேசத்துக்கு வரும் வர நகோமி என்ன ஆகல, பேர குழந்தையை எடுத்து கொஞ்சம் கூட முடியல. சாபத்தின் வீட்டிலே நகோமி இருக்கிறார்கள். அப்ப அங்கேயே இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், நகோமி கண்டிப்பா சுதாரிச்சு ஒரு நிலைமையில அவங்க வராம இருந்திருந்தா போதும், நம்ம எல்லாமே இழந்துட்டோம், இனி இங்கேயே இருந்து இப்படியே மறிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்காது, நமக்கு ஒரு ரட்சகர் வந்திருக்க முடியாது. நம்ம சில நேரங்கள்ல நம்ம செய்யற சில தப்புகளை கூட கர்த்தர் என்ன பண்ணாரு,
அதை மன்னித்து மறந்து திரும்பி வரும்போது கர்த்தர் அதை நன்மையாய் ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்புகள் கடைசியில அது உலக தேசத்துக்கே நன்மையா ரட்சகரை கொடுத்ததை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலே தேவனுடைய சாபம் வர்றதை நம்ம பார்க்கிறோம். 5வது வசனத்தை வாசிக்கும் போது மூணாம் வசனத்துல கணவன் இறந்து போறாரு. 5ஆம் வசனத்துல 2 மகன்களும் என்ன பண்ணிடுறாங்க, இறந்து போறாங்க. சோ எப்படி இறந்தாங்க, என்னாச்சு, நோய்வாய்ப்பட்டு இறந்தாங்களா, எதுவுமே நமக்கு சொல்லப்படல. அப்படிப்பட்ட இந்த நிலைமையிலும் கூட நமக்கு கிடைத்த ஆவிக்குரிய பாடங்கள் என்ன அப்படின்னா, அதுல வாசிக்கும் போது ஒரு காரியம் மிகவும் யோசிக்க வேண்டியதாக 5வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். A woman was left. சோ தனித்தவள் ஆனாள். அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு துக்ககரமான ஒரு காரியம். போனது 4 பேரு, கடைசியில என்னாச்சு, 3 பேரு இறந்துட்டாங்க. ஒரு ஆளு தனித்தவளா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இஸ்ரேல் தேசத்துல எப்பயுமே பஞ்சம் வரும்போது கர்த்தருடைய சிச்சை இருக்கும். திருப்பி நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்ம கெஞ்சும் போது அதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் அவங்க பார்த்திருப்பாங்க இல்ல, பஞ்சம் வரும்போது திருப்பி இது ஒரு 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 சர்க்கிள் மாதிரி சுழல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அவங்க கர்த்தர் சிச்சிப்பார், அப்புறம் அவங்க தேவனை நோக்கி முறையிடுவாங்க, அப்புறம் கர்த்தர் மனதிறங்குவார், நன்மைகளை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், செழிப்பார். எல்லா காரியங்களையும் தெரிந்திருந்தும் கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாபமான அந்த தேசத்துக்கு போய் 3 மரணங்கள் சந்தித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அந்த மோவாப் தேசத்திலே அந்த ஸ்திரீ என்னாச்சா, தனித்தவள் ஆனாள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்துல பார்க்கும்போது இப்ப என்ன பண்றா நகோமி, அந்த 13ஆம் வசனத்துல நம்ம சொல்லும் போது அதாவது கடைசியில சொல்லுவாங்க, என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால். யார் அங்க போ சொன்னது? நம்மளாதானே போனோம். ஆனா திருப்பி சொல்லும் போது மருமகள்கிட்ட என்ன சொல்றாங்க, என் கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருந்தது, எனக்கு மிகவும் விசனமா இருக்குது, இதுக்கு காரணம் கர்த்தர் தான் அப்படின்னு சொல்றதையும் நம்ம பாக்குறோம். அப்புறம் 20 வசனத்துல பார்க்கும்போது சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். யாருக்கு அந்த கசப்பை கட்டளையிட்டா? அவரா கட்டளையிட்டார்? நம்மளா விரும்பி போனது தானே. அடுத்து 21ஆம் வசனத்துல நான் நிறைவுற்றவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்ப எப்படி ஒரு நகோமி எந்த நிலைமையில அவங்க புரிந்து கொண்டாங்க? நம்மளா இழுத்து கொண்ட ஒரு காரியம் கடைசியில என்னாச்சு, 3 பேரை இழந்து தேவன் போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னாருன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அதை விட்டுட்டு போலாம், நம்ம அங்க செழிப்பா இருக்குது, நம்ம போனா ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சு தேவனுடைய பிரசன்னத்தை தட்டி விட்டுட்டு நம்ம விலகி ஓடி போகும்போது நமக்கு எத்தனை விளைவுகள். 3 பேர் மரித்து போறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய பிரச்சனையில நம்ம தேவனை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரிந்து கர்த்தர் நம்ம சிட்சிக்கும் போது, சோதனைக்குள்ள நம்ம போகும்போது சொல்யூஷனை வேற எங்கேயோ தேடக்கூடாது, இல்ல சபையை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது, இல்ல விசுவாசிகளுக்கு தெரியாம இதெல்லாம் நம்ம வெளியில போயிட்டோம்னா நம்ம இதெல்லாம் நல்லா சந்திச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம பிரிந்து ஓடுனோம்னா என்ன ஆகும், அதனுடைய பிரதிபலன் மிக மிக மோசமா இருக்கும். இங்க பிரச்சனை வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க, அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்க, மோவாப் தேசத்துக்கு ஓடுனதை பாக்குறோம். அப்போ ஒரு தவறான முடிவெடுத்து ஒரு பஞ்சத்துக்காக என்ன ஆச்சு, 3 மரணங்களை சந்திக்க வேண்டியதாயிட்டு. இந்த இதுல இருந்து இப்ப நம்ம மூதாதையர்கள் நம்ம பார்க்கும்போது யோசேப்பை எடுத்துக்கொண்டோம்னா அவர் என்ன பண்ணாரு, மரித்தது ஒரு தேசத்தா இருந்தாலும் அவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. என்ன பண்ணாரு, என் எலும்பை எடுத்துக்கொண்டு போய் எங்க போய்ங்க வாக்குத்தத்த தேசத்துல வைங்க அப்படின்றத சொன்னாரு. அப்ப கர்த்தருடைய தேசத்துல மரிப்பது இஸ்ரவேலர்களுக்கு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில வாழ்ந்த ஒரு காரியத்தை இங்க என்ன ஆச்சு அப்படின்னா, இங்க ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் என்ன ஆச்சு, அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனதை நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த 5 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, ஒரு தவறான ஒரு முடிவுகளின் நிமித்தமாக தன்னுடைய சுயமாய் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி நம்ம ஓடும்போது அதனுடைய விளைவுகள் என்னது, மிக மிக மோசமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகள் வரலாம், நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கலாம். ஒருவேளை நம்மளை திருத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணலாம், அலோவ் பண்ணலாம். அந்த நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன், நான் என்ன பண்ணணும், இந்த சோதனையை நான் மேற்கொள்வதற்கு என்ன பண்ணணும். முதலாவதாக நம்ம கற்றுக்கொள்ள, பிரச்சனை வரும்போது நம்ம என்ன கூடாது,
தேவனை விட்டு பிரிந்து ஓடணும் நம்ம நினைக்கவே கூடாது. சபையை விட்டு போகணும், விசுவாசிகளை விட்டு போகணும், இல்லைன்னா உதவிக்கு மனுஷர்களை தேடணும் நினைக்கவே கூடாது. விசுவாசி பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சோதனை காலகட்டத்திலும், வியாதியின் நிலைமையிலும், பணமில்லாத பற்றாக்குறையிலும் நம்ம யாரை தான் பார்க்கணும்? நம்ம கர்த்தரை தான் பார்க்கணும். ஏன்னா நம்மளை படைத்து நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவன் நம்முடைய தேவன். அப்ப நம்ம இந்த காலகட்டத்துல இந்த நகோமி ரூத்தினுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன அப்படின்னா, பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடக்கூடாது. அதை விட ஓடாம என்ன பண்ணணும்? பொறுமை அவசியம். வேகமா போய் நம்ம செழிப்பா ஒரு தேசத்துல இருந்து சந்தோஷமா சாப்பிட்டு திருப்தியா பழகி பெருகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போயிருப்பாங்க. அதை விட்டுட்டு இங்கேயே இருந்து தேவனுடைய சமூகத்துல மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு திரும்பி இருந்தா கண்டிப்பா அந்த குடும்பம் வேற விதமாய் தேவனுடைய திட்டத்துல பயன்பெற்று இருக்கும். இப்ப பொறுமை மிக அவசியமா இருக்கிறது. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சோதனை வரும்போது பொறுமை அவசியமா இருக்குது. நம்மிடத்துல அந்த பொறுமை இருக்குதா? பொதுவா நம்ம பெண்களா இருக்கிற நமக்கு என்ன இல்ல பொறுமை, பொறுமையே இல்லை. யாக்கோபுல கூட அந்த பொறுமையை குறித்ததான காரியங்களை சொல்லும்போது மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு 2ஆம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது என்னது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதே இதுல 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப கர்த்தருடைய வேலை வரும் வரை நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். திருமணமானாலும் சரி, பிள்ளைகளுடைய எதிர்காலமானாலும் சரி, ஏதாவது ஒரு முடிவு நம்ம தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்துட்டு இருக்கணும். 2வதாக பார்க்கும்போது என்ன பண்ணக்கூடாது? அந்நிய நுகத்துல நம்ம பிணைக்கப்படவே கூடாது. நம்ம விசுவாசிகள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம இந்த உலகத்து பிள்ளைகள் இல்ல அப்படின்றத நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறந்து போயிடக்கூடாது. நம்ம எப்பயுமே எந்த ஒரு காரியத்துக்கும் அட்வைஸ் கேட்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல வேற டிசிஷன் எடுக்கணும் எந்த ஒரு காரியமானாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவிசுவாச பிள்ளைகளோட நம்ம எந்த ஒரு நெருக்கமான உறவுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இங்க மக்லோன் கிளியோன் போன தேசத்துல போய் மோவாப் தேசத்துல போய் அவங்க பெண் கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவங்களே தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நாம மிகவும் மிக மிக ஜாக்கிரதையா வாழணும். பிள்ளைகள் வளர்ப்பிலே ஆனாலும் சரி, எந்த ஒரு காரியத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? உலகத்துல நம்ம ஒத்து போயிறவே கூடாது. அதே போல நகோமியை போல என்ன பண்ணக்கூடாது? அங்கலாய்க்கிறவளா இருக்கக்கூடாது. நகோமி நான் சொன்னப்ப நான் 3 வசனத்துல சொன்னேன். அப்ப அது நம்ம கர்த்தர குறை சொல்றோமா? நம்மளா சில நேரங்கள்ல என்ன பண்ணுறோம்? நம்மளா அவசரப்பட்டு சில காரியங்கள செஞ்சுட்டு, அ கர்த்தர் கர்த்தர் என்ன பார்க்கிறாரா? என் ஜெபத்த கேட்கிறாரா? அப்படின்ற குறைய நம்ம என்னைக்குமே சொல்லக்கூடாது. யாரு இவள மோவாப் தேசத்துக்கு சொன்னா? அப்பத்தின் வீட்டிலே இனிமையாய் வாழ்ந்த நகோமி, மோவாப் தேசத்திலே போய் கசப்பாய் திரும்பி வந்து, கர்த்தருடைய கை என்ன என்ன பண்ணல, எனக்கு விரோதமா இருக்குது அப்படின்னு சொல்றத எவ்வளவு ஒரு துக்கமான காரியம். ஆனா கடைசி நேரத்துல நகோமி எல்லாவற்றையும் அந்த அவமானத்தை எல்லாம் தாண்டி திரும்பி வந்தது நிமித்தமாக அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றத நம்ம பார்க்க முடிகிறது. அவ கர்த்தர குறை சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப நாமும் கூட நாமோ ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஓடிட்டு ஆண்டவர் தான் என்ன இந்த வழியில நடத்தினாரு அப்படின்னு சொல்றது, கர்த்தரை குறை சொல்றது மிக மிக தப்பான ஒரு காரணம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்துல பொறுமையோடு காத்திருக்கணும். எந்த ஒரு திட்டமானாலும் சரி, எந்த பிள்ளைகளுடைய எதிர்காலமானாலும் சரி, பிள்ளைகளுடைய திருமணமானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியங்கள் வாய்க்க பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமை அவசியமா இருக்குது. நம்ம தேவனுடைய சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பொறுமை தாரும். எந்த சோதனை வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு போகக்கூடாது. ஒண்ணு மட்டும் நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடணும். சபையை விட்டு இந்த சபையை விட்டு அந்த சபைக்கு போகணும் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம நினைச்சோம்னா நம்ம தோத்து போயிருவோம். அப்புறம் இந்த நகோமியை போல நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண வேண்டும்? புலம்ப வேண்டிய நிலைமையில இருக்கணும். அப்ப ஒரு தவறான ஒரு முடிவு நிமித்தமாக அவங்களுக்கு எவ்வளவு பல இடர்பாடுகள் வந்ததை பார்க்கிறோம். அதே நம்ம ஒரு குடும்பம் ஒரு பஞ்சத்தின் நிமித்தமாக 3 மரணத்தை சந்திச்சிருக்கு. அப்ப இது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாவும் அதே நேரத்துல நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாவும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அடுத்து நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த இந்த அதிகாரத்துல மற்ற காரியங்களை நம்ம பார்க்கலாம். இந்த காரியம் கண்டிப்பா எனக்கு மிக உபயோகமா இருந்தது. இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய காரியங்கள் எச்சரிப்பா இருந்தது. சோ நம்ம வேசி பிள்ளைகளா என்னைக்குமே இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா தனித்துவப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அதே நேரத்துல உலகத்துல இருந்தாலும் நம்ம உலகத்தோடு எந்த விஷயத்திலயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒத்து போகக்கூடாது. எல்லா விஷயத்திலும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள்
கர்த்தர் நம்மளை சுவிசேஷமாய் வச்சிருக்கிறார். வெளியில போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்றத விட நம்முடைய வாழ்க்கை சுவிசேஷமா இருக்கணும். நம்முடைய கணவன் மனைவிக்கான வாழ்க்கை, பிள்ளைகள் வளர்ப்பிலே வாழ்க்கை, தேவனை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நிமிஷமும் பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென்.